இந்த 2026 தேர்தலில் இந்த திமுக ஒரு அணி இருக்குது, அதிமுக பாஜக ஒரு அணி வலுவா அது இன்னும் வரப்போகிற காலத்து கூட அமையலாம். ஆனால் அந்த ஸ்பாய்லர்னு சொல்கிறோம்ல சார், இப்போ வந்து இந்த தேமுதிக ஒரு காலத்தில் அதிமுக வாக்குகளை ஓரளவு அது பிரித்து திமுக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு காலத்தில் அது அந்த 2006 அதில் வந்து அந்த பலனை வந்து அது கொடுத்தது. அதே போல் 2016 அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைத்து திமுக வெற்றி பெறுவதை தடுத்தது. இந்த ஸ்பாய்லர் ஓட்டு அப்படிங்கிறது இருக்குது. அதை இப்போதைக்கு அந்த வெற்றி பெறக்கூடிய அணியை தடுப்பதற்கான அந்த ஸ்பாய்லராக விஜய் இருப்பாரா? ஏனென்றால் இன்றையோட அந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறைவடையது. நாளையிலிருந்து ஒரு முழுமையாக தேர்தல் களத்தில் அவர் வந்து இறங்கப் போகிறார். இந்த சூழ்நிலையில் அடுத்தால திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு வாக்குகளை ரெண்டாக பிரிப்பதில் அது அதிமுக கூட்டணிக்கு அவர் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவாரா, அல்லது திமுக கூட்டணிக்கு அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வெற்றியை தடுக்குமா, அல்லது இவர்கள் வெற்றி பெறுவதற்கு சாதகமாக இது ஏற்படுத்துமா? அதாவது இந்த ஏற்கனவே தேமுதிக ஏற்படுத்திய அந்த ஒரு எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து விடுவது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிரித்தால் வெற்றி பெறுவார்கள் என்று நினைப்பவர்கள் தோல்வி அடைவது ஒரு 2 முறை நடந்திருக்கிறது. 2016 ஒரு முறை, 6 ஒரு முறை, 26 அது போல நடைபெறுமா? அதுதான் என்னோட கேள்வி. திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் யாருடைய வாக்குகளை பிரித்து யாருடைய வெற்றியை தடுக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னுமே நமக்கு ஒரு முழுமையான வடிவம் கிடைக்கல. அதுல ஒரு தெளிவான கருத்தாக்கம் வரல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கிறது. அந்த வாக்குகள் அப்படியே ஒன்று சேரும். அதை தாண்டி ஒரு 5-10% பொதுமக்களுடைய வாக்குகள் வந்தா அது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக இருக்கும். இந்த பக்கம் எதிர் வாக்குகள் என்டிஏ அதிமுக கூட்டணிக்கும், திரு விஜய் அவர்கள் தனித்து நின்றால் அவருக்கும், திரு சீமான் அவர்கள் தனித்து நின்றால் அவருக்கும், இந்த எதிர் வாக்குகள் பிரிகிற பொழுது ஆட்சி கட்சிக்கு தானே சாதகமா இருக்கும். ஆமா, அப்படி வரும். பெரிய அளவுல திரு விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம். என்னை பொறுத்தளவுல திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அவர்கள் தான் வாக்காளர்கள், அவருடைய குடும்பத்தினர். இப்ப இந்த மாணவர்கள் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னா அந்த வாக்கு, அந்த வகையில ஒரு 5-7% வாக்குகள் தான் திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. என்டிஏ அணியில ஏற்கனவே அதிமுக 23, அவங்க ஒரு 18-19, இதை தாண்டி மற்ற அரசியல் கட்சிகளும் வருகிற பொழுது 38-40% அதிமுகவுக்கு வருகிறது. அப்படி அந்த வருகிற வாக்குகள்ல திரு விஜய் சீமான் அவர்கள் ஒரு கணிசமான வாக்குகளை பிரித்து கொண்டால் திமுக வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு வலுவான கூட்டணி என்பது ஒன்றுபட்ட அதிமுக. இப்ப திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தரப்பு வாக்குகள் என்பது குறைந்தபட்சம் ஒரு 5-7% தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கு. அமமுகவே ஒரு 40 தொகுதிகள்ல பாதிப்பை ஏற்படுத்துச்சுல்ல. திரு டிடிவி ஆதரவு வாக்குகள் மட்டுமே அந்த அளவுக்குங்கிற பொழுது திரு ஓபிஎஸ் சசிகலா வாக்குகளும் இணைகிற பொழுது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு அந்த பாதிப்பிலிருந்து வீழ்வதற்கு இவர்கள் முதலாவதாக ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி, என்டிஏ ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, தமாக, ஐஜேகே போன்ற கட்சிகளெல்லாம் இணைகிற பொழுது ஒரு வலுவான கூட்டணியாக அந்த இருக்கும். இது களத்தில் திமுகவை வீழ்த்தும் என்று மக்கள் நம்பினால்தான் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அங்க வாக்களிப்பாங்க. ஆமா, அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்கிற நம்பிக்கை வந்தாதான் திமுகவுக்கு எதிராக அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளுமே தீவிரமா களமாடுவார்கள். அந்த நம்பிக்கையை உருவாக்கணும். உருவாக்காத பட்சத்தில் ஒரு தொய்வு இருக்கிறது. இன்னுமே வலுவான கூட்டணின்னு 2024 இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வர்றார். இப்போ நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு இவர் சரியான தலைமையா, சரியான வியூகத்தை வகுக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்குறி இன்னும் பொதுவெளிகள்ல இருக்குல்ல. இதை உடைச்சு கூட்டணியை இந்த மாதத்துக்குள்ள, ஜூன் ஜூலைக்குள்ள ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு எதிராக அவர்கள் களமாடினால் மட்டுமே ஒரு கடுமையான போட்டியை உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை. கண்ணன்.